ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேருக்கு ப்ளவுஸ் கட்டிங்கில் ரொம்ப கஷ்டமாக இருக்க ஏரியா வந்து இந்த பட்டி கட்டிங் தான். அது வந்து எப்படி ஈஸியான மெத்தடில் பெர்ஃபெக்டாக கட் பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு வந்துட்டு நான் பேக்கோ ஃப்ரண்ட்டு கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு பேக் பார்ட்டில் ஆம் ஹோல் சைடில் சீம் அலவன்ஸ் போக மேல் பக்கம் ஹாஃபு கீழ் பக்கம் ஹாஃப் போக எவ்வளோ இருக்குதுன்னு மெஷர் பண்ணுங்கள். எனக்கு மெஷர் பண்ணுறப்ப 7.25 இன்ச்சு வருது. அப்போ பேக் சைடில் ஆம் ஹோல் பக்கம் தான் நம்ம பார்க்கணும். அப்போ 7.25 வருது. அதே மாதிரி ஃப்ரண்ட் சைடில் ஆம் ஹோல் பக்கம் பாருங்கள், அது வந்து நமக்கு வந்து 5 இன்ச்சு வருது. அப்போ 2ஐயும் மைனஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு எவ்வளோ வேல்யூ வருதுன்னு பாருங்கள். 2.25. இப்போ இந்த 2.25 வச்சு தான் நம்ம எடுக்கணும். ஆனால் இதில் வந்து எப்படி நான் கட் பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ 2.25 இன்ச்சுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி நான் போட்டுக்கிறேன். இப்போ ஒரு கோடு போட்டு அதில் 2.25 இன்ச்சுக்கு வந்துட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி நான் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கு மேலே ஒரு 1 இன்ச்சு. எதுக்காக இந்த 1 இன்ச்சு கொடுக்குறோம் அப்படின்னா, நம்ம அந்த ஹூக்கு பக்கம் வந்து 1 இன்ச் எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம். அதே மாதிரி 2 பஸ்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்துட்டு நீங்கள் மேலே மார்க் பண்ணியிருப்பீங்களா, அந்த பாயிண்ட்டை இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் வச்சு லைட்டாக கர்வ் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் கையிலேயே ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு கீழ்ப்பக்கம் பட்டியில் கீழ்ப்பக்கம் ஒரு இன்ச் டேப்பில் ஒரு லைன் விட்டு ட்ரா பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கிராஸ் லைன் போட்டுக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டாக போடாமல் கிராஸ் லைன் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு வேஸ்ட் டிவைடர் 4. உங்களோட வேஸ்ட் அளவு எவ்வளவோ அதை 4ஆல் டிவைட் பண்ணிவிட்டு ப்ளஸ் வந்து சீம் அலவன்ஸ் உங்களுக்கு வந்து நிறையா துணி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 1.5 இன்ச் கூட கொடுத்துக்கலாம். அதே மாதிரி மேல் பக்கம் வந்து ஸ்ட்ரெயிட்டாக கோடு போடாமல் ஸ்ட்ரெயிட் லைன்லேருந்து ஒரு 1/4 இன்ச்சு இல்லை ஒரு 1/2 இன்ச் தள்ளி மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிட்டு இந்த மாதிரி கிராஸ் லைன் ட்ரா பண்ணுங்கள். இப்போ நான் 1/4 இன்ச்சு ட்ரா பண்ணிவிட்டு கொஞ்சம் கிராஸ் லைன் போட்டுக்கிறேன், ஸ்ட்ரெயிட் லைன் போடாமல். இப்போ நம்ம வந்து மார்க் பண்ணதுக்கப்புறம் சீம் அலவன்ஸ் நீங்கள் எவ்வளோ கொடுப்பீங்களோ அதை வந்து மேல் பக்கம் ஹாஃபு கீழ் பக்கம் வந்துட்டு ஹாஃப் கொடுத்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த அளவு தான் உங்களுக்கு வருமா அப்படின்றது கிடையாது. உங்களுக்கு எவ்வளோ பேக் பார்ட்டு ஃப்ரண்ட் பார்ட் அளவு இருக்கோ அதை பொறுத்து வந்து பட்டியோட ஹைட்